Hi friends, PROXMAX அப்படின்ற ஒரு விர்ச்சுவலைசேஷன் பேஸ்ட் ப்ராடக்ட் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐபெர்வி அப்படின்ற விண்டோஸோட டிஃபால்ட் டூலாக இருக்கிற விர்ச்சுவலைசேஷன் பேஸ்ட் ஒரு ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா PROXMAXன்றது ஓப்பன் சோர்ஸ். ஐபெர்வியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுக்கறதுல நிறைய லிமிடேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இது ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதாவது என்டர்பிரைஸ் லெவலில் இருக்கிற ஃபீச்சர்ஸுமே நம்மளுக்கு ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறனால நம்மளால செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஷார்ட். ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மட்டும் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள. ஸோ நார்மலாக எப்பயுமே எப்படி பர்ன் பண்ணிங்களோ அந்த மாதிரி பர்ன் பண்ணி பூட் பண்ணிக்கோங்க. பூட் பண்ணிங்கன்னா ப்ராக்ஸ்மஸோட வெல்கம் ஸ்க்ரீன் இப்படி தான் வரும். ஸோ இதில் வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ Ctrl+D கொடுத்து கண்டினியூ பண்ண சொல்லுது. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா இந்த லைசன்ஸ் டேர்ம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுற ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் அக்செப்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் கீழே நம்மளுக்கு பார்ட்டிஷன் வேணும்னா நம்ம கீழே வந்து அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்மளுக்கு பார்ட்டிஷன் மாற்றிக்கலாம். ப்ராக்ஸ்மஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிஸ்கிரிப்ஷன் வந்து மேலே போட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது கீழே அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ கீழே அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளால் ஸ்வாப் ஃபைலு அப்புறம் பூட் ஃபைலு இந்த மாதிரி பார்ட்டிஷன் வந்து கஸ்டமைஸ்டு பார்ட்டிஷன் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் ஆட்டோ வச்சிங்கன்னா அதுவே நீங்கள் டிஸ்க் சைஸை பேஸ் பண்ணி அதுவே எடுத்துக்கும் பார்ட்டிஷன் ஃபார்மெட்டு. அதுக்கப்புறம் அந்த ஸ்வாப் ஃபைலு பூட் ஃபைல் இதெல்லாம் அதுவே எடுத்துக்கும். நம்ம மாற்றி கொடுக்கனாலும் கொடுக்கலாம். ஸோ அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரெடென்ஷியல் அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து செட் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் ஹோஸ்ட் நேம் இதெல்லாம் செட் பண்ண சொல்லும். அதான் நெட்வொர்க் செட்டிங்ஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நம்மளோட செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிட்டு ஸோ இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடனே ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணோம். ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாக் ஸ்க்ரீன் தான் வரும். ஸோ நீங்கள் வச்ச ஐபியை வந்து ப்ரௌசரில் போட்டு நம்ம கன்சோல் எடுத்துக்கலாம். நீங்கள் கன்சோல் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணோடனே சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னு சொல்லி ஒரு அலர்ட் வரும். அது ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிக்கோங்க. இக்னோர் பண்ணிட்டு சம்மரி டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பிசியோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ ப்ராக்ஸ்மஸ் எந்த டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அந்த டிவைஸோட இன்ஃபர்மேஷன் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ இமேஜஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஐஎஸ்ஓ வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்பயுமே டேட்டா ஸ்டோரில் ஐஎஸ்ஓன்னு ஒரு ஃபோல்டு கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். இஎஸ்எஸ் செய்யலாம். இதில் வந்து ஐஎஸ்ஓ இமேஜஸ்ன்னு சொல்லி அவனே தனியாக ஒரு டேரக்டரி ஒதுக்கி வச்சுக்கிறாங்க அதுக்கு. ஸோ இதில் போய்ட்டு நம்ம வந்து ஐஎஸ்ஓ இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த இமேஜை தான் வந்து நம்ம கெஸ்ட் ஓஎஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இமேஜ் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூல் க்ரியேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சர்வர் வியூக்கு போய்க்கலாம். சர்வர் வியூ போய்ட்டு நம்ம அந்த பிஎக்ஸ்னு இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஹோஸ்ட் நேமு. ஸோ அதை கிளிக் பண்ணி கீழே வந்து டிஸ்க்குக்கு வந்தோன்னா டிஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன டிஸ்க்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கணுமோ அது காட்டும். நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கில் தான் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 3 பார்ட்டிஷன் வந்து அதுவே க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ பயாஸ் யூஎஃப்ஐ எல்விஎம் இந்த 3 பார்ட்டிஷன் வந்து அதுவே க்ரியேட் பண்ணியிருக்கு. செகண்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நோன் இருக்குது பாருங்கள், ஆப்ரேஷன் ஸ்டேட்டஸ் நோன் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எல்விஎம் பார்ட்டிஷனாக மாற்றிட்டு இதை வந்து ஒரு ஸ்டோரேஜாக மாற்றி அதுக்கப்புறம் ஒரு பூலில் போய் இதை எடுத்துன்னு வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த டிஸ்க்கு கீழே வந்தீங்கன்னா எல்விஎம் தின்னு இருக்கும். நான் எல்விஎம் தின்னாக வந்து இந்த டிஸ்க்கை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்துலேயுமே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டரின்னு இருக்கும், ஜிஎஃப்எஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த எல்லா ஃபார்மேட்லேயுமே நம்மளால் ஃப்ரீயாக இருக்க டிஸ்க்கை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ வந்து எல்விஎம் தின்னில் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ எல்விஎம் தின்னை கிளிக் பண்ணி க்ரியேட் தின் டிஸ்க்குன்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக இருக்க டிஸ்க்கை வந்து லிஸ்ட் பண்ணோம். எஸ்பிபி தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ எஸ்டிஏன்றது ஃபஸ்ட்டு டிஸ்க்கு. ஸோ இந்த டிஸ்க்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து நேம் கொடுத்துக்கணும். ஸோ இந்த நேம் வந்து நம்ம இஷ்டம் தான், ஏதோ ஒரு நேம். நான் விஎம் ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து இந்த டிஸ்க் வந்து ஒரு ஸ்டோரேஜாக க்ரியேட் ஆகி நம்மளுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ விஎம் ஸ்டோரேஜ் கீழே இருக்கிற லோக்கல்ன்றது நம்ம வச்சுருந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்க டிவைஸு டிஸ்க்கு. ஸோ ஸ்டோரேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கப்புறம் பூல் க்ரியேட் பண்ணோம். அங்கேயே கீழே வந்தீங்கன்னா க்ரியேட் பூல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பூலை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்து பூல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பூல் க்ரியேட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த பூல் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் எடுத்துகிட்டு போய் அந்த பூலில் ஆட் பண்ணி விடணும். ஆட் பண்ணிங்கன்னா அந்த பூலில் இந்த டிஸ்க்கு வந்து ஆட் ஆகிடும். அதான் இந்த ரிசோர்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஏன் இந்த ஒரு ரிசோர்ஸ் பூல் க்ரியேட் பண்ணுறோன்னா நம்ம விஎம் க்ரியேட் பண்ணுறப்போ எந்த டிஸ்க்கு வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்றதுக்கு ரிசோர்ஸ் பூலில் தான் நம்ம வந்து கால் பண்ணுவோம். அதுக்காக தான் மெயினாக ரிசோர்ஸ் பூல் வந்து க்ரியேட் பண்ணுறோம். கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஹோஸ்ட் ஆட் பண்ணி ஃபெயிலியருக்காக வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு ஹோஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விஎம் வந்து க்ரியேட் பண்ணுவோம்.
ஸோ நம்ம பிஎஸ்சின்னு வச்சுருக்க அந்த ஹோஸ்ட்டை ரைட் கிளிக் பண்ணால் கிரியேட் விர்ச்சுவல் மிஷின் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணோன்னே விஎம் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஸோ இல்லை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா விஎம் நேம் கேட்கும். அதுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் பூல் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இந்த ரிசோர்ஸ் பூல் எந்த டிஸ்க் இருக்கோ அந்த டிஸ்கில் தான் இந்த விஎம்க்கான டேட்டாலாம் போய் சேவ் ஆகும். ஸோ ரிசோர்ஸ் பூல் வந்து செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஓஎஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நம்ம ஆல்ரெடி ஒரு ஐஎஸ்ஓ இமேஜ் வந்து அப்லோட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஓஎஸோட கெஸ்ட் ஓஎஸோடைய பிளாட்ஃபார்ம் வந்து சூஸ் பண்ண சொல்லும். நான் வந்து விண்டோஸு அதுக்கப்புறம் 2008 R2 வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். ஸோ அந்த கெஸ்ட் ஓஎஸ் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து சிஸ்டமோட செட்டிங்ஸ் டிஃபால்ட் செட்டிங்ஸ் இது. ஸோ இது எதுவுமே பண்ண தேவையில்ல, இது அப்படியே கொடுத்துடலாம். ஸோ என்ன ட்ரைவு அதெல்லாம் கேட்கும். ஸோ டிஃபால்ட் செட்டிங்ஸ் வச்சு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் டீட்டெயில்ஸு. ஸோ இதில் வந்து என்ன நிக்கார்டு, அதுக்கப்புறம் டிஸ்கோட சைஸ் என்ன இதெல்லாம் கொடுக்கணும். ஸோ நான் வந்து டிஸ்க்கு சைஸ் அப்படியே ஃபுல்லாக கொடுத்துட்றேன் 100 GB. இதுதான் வச்சு வந்து ஆட் பண்ணியிருந்தேன், இந்த சைஸ் அப்படியே கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா CPU ரிசோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிபியூக்கு வந்து நான் 4 CPU கொடுக்க போகிறேன். அதாவது 2 சாக்கெட்டு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாக்கெட்டு 2 சாக்கெட்டு, ஒரு சாக்கெட்லேயும் 2 கோரு. ஸோ டோட்டலாக 4 CPU. அண்டு கீழே இருக்கிறதெல்லாம் சிபியோட ஃப்ளாக்ஸு. இதை வந்து அப்படியே படித்து பார்த்துட்டு எதாவது வேணுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெமரி செட்டிங்ஸில் 2 GB மெமரி கொடுத்துருக்கேன். இந்த பலூன்றது ஒரு விர்ச்சுவலைசேஷன் பேஸ்டு டெக்னாலஜி, இது தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அண்டு அதுக்கப்புறம் நெட்வொர்க் செட்டிங்ஸ். இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ் வந்து நம்ம அந்த பிஎஸ்சின்ற ஹோஸ்ட் டிவைஸ் வச்சுருக்கோம்னா அதை பேஸ் பண்ணி அந்த அடாப்டர் வந்து எடுத்துன்னு வரும். ஸோ இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்திங்கன்னா விஎம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கீழே வந்து ரன் ஆகுது பாருங்கள். ஓகே, கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஎம் வந்து லிஸ்ட் ஆகிடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளோட இன்வென்ட்ரியில். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த விஎம்மில் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். அதாவது CPU யூட்டிலைசேஷன், மெமரி யூட்டிலைசேஷன், கரண்ட்டாக விஎம் ஆனாக இருக்கா ஆஃபில் இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பில் இருக்குது. அது கீழே வந்தோடனே CPU மெட்ரிக்ஸ் இருக்கும். CPU மெட்ரிக்ஸ், மெமரி மெட்ரிக்ஸ் இந்த மாதிரி கிராஃபிக்கலாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம். அதாவது கிராஃப் இருக்கும், அதை பார்த்துக்கலாம். ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர்னு இருக்கும். இதில் வந்து எதாவது அலர்ட்டு இல்லை CPU திடீர்னு யூட்டிலைசேஷன் போச்சு, விஎம் திடீர்னு எதனால் ஆஃப் ஆச்சுன்னு தெரியல, அந்த மாதிரி ஈவெண்ட்டெல்லாம் வந்து பார்த்துக்கலாம், விஎம்மோட ஈவெண்ட்டு. ஸோ ஸ்னாப்ஷாட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இந்த ஸ்னாப்ஷாட் பற்றி ஆல்ரெடி நான் ஹைப்பர்வியில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஓஎஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்னாப்ஷாட் நம்ம எடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபயர்வாலு, அப்புறம் அந்த விஎம்க்கான பெர்மிஷன், இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஎம் வந்து ஆன் பண்ணுவோம். ஸோ சம்மரியை கிளிக் பண்ணி மேலே ஸ்டார்ட் கொடுத்திங்கன்னா விஎம் வந்து டேர்ன் ஆகிடும். டேர்ன் ஆனோடனே கீழே வந்து பார்த்திங்கன்னா CPU யூட்டிலைசேஷன்லாம் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸ்டேட்டஸ் ரன்னிங்னு வருது பாருங்கள். அதெல்லாம் CPU யூட்டிலைசேஷன் ஷோ ஆகும். அதுக்கப்புறமேட்டா ஓஎஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆகிடும். ஸோ இது விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் எப்பயும் போல் தான், நார்மல் தான் இது. ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் எடிஷன் மட்டும் ஸ்டாண்டர்ட் எடிஷன் வந்து சூஸ் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணணும். சர்வர் வைஸில் இன்ஸ்டால் பண்ணுறப்போ அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு, எல்லாமே சேம் தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப் பண்ணுறதுக்கு, ஹைப்பர்நெட் போடுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே வந்து அந்த ஏரமாக குத்திங்கன்னா வரும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ஒரு விஎம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இதுக்கு ஐபி வச்சு நம்ம ரிமோட் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ராக்ஸ்மாக்ஸ்ன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன். ஸோ என்டர்பிரைஸ் லெவலில் யூஸ் பண்ணுற ஃபீச்சருமே இதில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம வீடியோவில் வந்து ப்ராக்ஸ்மாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஒரு விஎம் மட்டும் கிரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வர வீடியோவில் இதில் இருக்க பிக்சர் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கீழே இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி ப்ராக்ஸ்மாக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், விஎம் கிரியேட் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டு ரிமோட் எனபிள் பண்ணிட்டு நம்ம நார்மலாக ரிமோட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதில் இருக்க ஃபீச்சர்லாம் லேட்டராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கிளஸ்டர் பற்றி பேசணும், HA இருக்குது, அதை பற்றி பேசலாம். அதிலே ரிப்ளிகேஷன் இருக்குது. அண்ட் அதிலே பேக்கப்புக்கு ஒரு பிளக்கின் வச்சுருக்காங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி பேக்கப் எடுக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன், கீப் வாட்ச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். See you again.